திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற கடந்த 1ஆம் தேதி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் 144 தடை உத்தரவு மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக உத்தரவு செயலாக்கப்படவில்லை. இதனால் மனுதாரர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை தூண்டும் விதமாக நீதிபதி உத்தரவிட்டதாக கூறி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் கையெழுத்துக்களை திரட்டி வருகின்றனர். அவற்றை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் மதுரை எம்பி சு. வெங்கடேசன் தகவல் தெரிவித்தார். ஜப்பானின் வடகிழக்கு கடல் பகுதியில் 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் பிறகு 3 மீட்டர் உயரம் வரை அலை எழலாம் என சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. ஹொக்காய்டோ, ஹோமோரி மற்றும் யுவைட் ஆகிய பகுதிகளில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சில கட்டடங்களில் அதிர்வால் சேதம் ஏற்பட்டதாகவும் மின்தடை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியா தனது ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழ் மேலும் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை சார்பில் INS கரியல் மற்றும் 3 லேண்டிங் கிராப்ட் யூட்டிலிட்டி கப்பல்கள் உட்பட 4 கூடுதல் கப்பல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சுமார் 1000 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையுடனான மீனவர் பிரச்சினை விவகாரத்தில் இந்திய மீனவர்களின் நிலையை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான சட்ட உதவி மற்றும் ஆதரவை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மீனவர் விவகாரம் தொடர்பாக திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பதிலளித்துள்ளார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு இம்மாதம் 7.35 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் கர்நாடக அணைகளின் நீரிருப்பு மற்றும் நீர்வரத்து கணிசமான அளவு தொடர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு டிசம்பர் மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய 7.35 TMC நீரை உச்சநீதிமன்ற ஆணையின்படி உறுதி செய்யுமாறு தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பொழியக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பொழியக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். உப்பளம் பழைய துறைமுக மைதானத்தில் கூட்டம் நடக்க இருக்கும் சூழலில் 4.5 ஏக்கர் நிலத்தில் திடல் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின்படி குடிநீர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம், மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட போதிய ஏற்பாடுகளையும் தாவேகாவினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் என அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கர்ப்பிணிகள், கைக்குழந்தையோடு இருக்கும் சகோதரிகள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என தெரிவித்திருக்கிறார். தனது பிறந்த நாளையொட்டி டிசம்பர் 12ஆம் தேதி படையப்பா திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் தனக்கும் முரண் இருந்த காலத்தில் வெளியான படத்தின் பின்னணி குறித்தும் அதனை முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் பார்த்து ரசித்த தகவல்களையும் ரஜினிகாந்த் பகிர்ந்திருக்கிறார். படையப்பா 2ஆம் பாகத்துக்கான கதை விவாதம் நடந்து வருவதாகவும் அதற்கு நீலாம்பரி என்று பெயரிட வாய்ப்பிருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். எனக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை ஒரு ரீல் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்கள போய் கார்டன் தியேட்டரில் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கலாம். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் சந்தித்துக் கொண்டனர். அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவின் கோவை மாநகர செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழா கோவையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க தனித்தனியாக வருகை தந்த ஓ பன்னீர்செல்வமும் அண்ணாமலையும்
சிறிது நேரம் தனிப்பட்ட முறையில் கலந்துரையாடியதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே நிகழ்ச்சியின் போது ஓ பன்னீர்செல்வத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட மூவர் மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக முன்னாள் மேலாண் இயக்குநர் கே கணேசன் தாக்கல் செய்திருந்த மனுவில் போக்குவரத்து துறையில் வேலை அளிப்பதற்கு பணம் பெற்றதாக தாம் உட்பட மூவர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை பதிவு செய்த வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறுவதாக கூறியிருந்தார். அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வில் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்திருந்தார். சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வு கே கணேசனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் 5 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்து அருவியில் நீர்வரத்து சீராகியுள்ளது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்காக விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. போரூர் முதல் பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயில் சேவை அடுத்த மாதம் தொடங்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 4ஆம் வழித்தடத்தில் போரூர் முதல் பூந்தமல்லி வரையிலான பகுதியில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் சில ரயில் நிலையங்களில் பணிகள் நிறைவடையாதது, சில முக்கிய ஒப்புதல்கள் கிடைக்க தாமதம் ஆகியவற்றால் போரூர் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் சேவை 2026 ஜனவரியில் தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டத்தின் அம்சங்களை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி படிக்காதது அதிருப்தி அளிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா, யுக்ரைன் நாடுகளின் மத்தியஸ்தர்கள் மியாமில் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆனால் இதில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என யுக்ரைன் அதிகாரிகள் கூறினர். மேலும் அமெரிக்கா முன்வைத்த யோசனைகள் குறித்து கருத்து தெரிவித்த ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவுடன் நிலப்பகுதிகளை பரிமாறிக்கொள்வதில் டொனால்டு ட்ரம்ப் வைத்த யோசனைக்கு உடன்படவில்லை என்று கூறினார். பலாஷுடனான திருமணம் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஸ்மிருதி மந்தனா விளையாட்டுக் களத்திற்கு திரும்பியுள்ளார். ஸ்மிருதி மந்தனா பலாஷ் மிச்சல் திருமணம் கடந்த 23ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் திடீரென நிறுத்தப்பட்டது. ஸ்மிருதியின் தந்தைக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு இதற்கு காரணமாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இசையமைப்பாளர் பலாஷ் மிச்சலுடனான தனது திருமணம் கைவிடப்பட்டதாக ஸ்மிருதி மந்தனா அறிவித்திருந்தார். இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக T20 தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதற்காக ஸ்மிருதி மந்தனா பயிற்சி மேற்கொண்டுள்ளார். இலங்கையுடனான மீனவர் பிரச்சினை விவகாரத்தில் இந்திய மீனவர்களின் நிலையை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான சட்ட உதவி மற்றும் ஆதரவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மீனவர் விவகாரம் தொடர்பாக திமுக MP வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பதிலளித்துள்ளார். அதில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விரைவாக விடுவித்தல் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை திரும்பப் பெறுவது போன்ற விவகாரங்களை கையாள்வதில் மத்திய அரசு தொடர்ந்து நிலையான அணுகுமுறையை பின்பற்றுவதாக கூறியுள்ளார். இந்த விவகாரங்களை தீர்க்க இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் பல்வேறு அதிகாரப்பூர்வ சந்திப்புகளை மத்திய அரசு நடத்துவதாகவும் கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்பதற்கான ஒருங்கிணைந்த தேசிய நீதித்துறை கொள்கையே தனது முன்னுரிமையாக இருக்கும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சாதாரண மக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் நீதித்துறை அமைப்பின் மீது நம்பிக்கையை கொண்டுள்ளதாக கூறிய தலைமை நீதிபதி சூரியகாந்த், வழக்கு பட்டியல் மற்றும் ஆவண மேலாண்மையை மறுசீரமைக்க உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே சீர்திருத்தங்கள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். பார் கவுன்சில்களில் பெண் வழக்கறிஞர்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில பார் கவுன்சில்களில் பெண் வழக்கறிஞர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி MP யோகமையா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, பார் கவுன்சில்களில் பெண் வழக்கறிஞர்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டது. இதன் மூலம் பார் கவுன்சிலில் பெண் வழக்கறிஞர்களின் 30 விழுக்காடு பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தொடர்ந்து 8வது நாளாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விமான ஆணையம் விதித்த புதிய விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் நாடு முழுவதும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு இண்டிகோ விமான நிறுவனம் கடும் சிக்கலை எதிர்கொண்டது. இதன் எதிரொலியாக இண்டிகோ விமான சேவைகள் கணிசமாக குறைக்கப்பட்டதால் பயணிகள் இன்னல்களை சந்திக்க நேரிட்டது. இது தொடர்பாக மத்திய அரசு டிஜிசிஏ நேரடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் இயக்கப்படும் இண்டிகோ விமானங்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. எனினும் நிலைமை தொடர்பாக விளக்கமளிக்க இண்டிகோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரிக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இண்டிகோ நிறுவனம் நேற்று ஒரே நாளில் சுமார் 500 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் மட்டும் விமானங்கள் ரத்தால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், நவம்பர் கடைசி வாரம் உட்பட சுமார் 9 லட்சம் பயணிகள் பெயர் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமான சேவை விதிமீறல் தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்திடம் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இண்டிகோ விமான சேவை நெருக்கடி தொடர்பாக மாநிலங்களவையில் விளக்கமளித்த அவர், விமான நிறுவனங்களின் எந்த ஒரு விதிமீறல்களுக்கும் நடவடிக்கை உண்டு என கூறினார். திட்டமிடலில் இண்டிகோ விமான நிறுவனம் ஏற்படுத்திய தவறுகளே அனைத்து குளறுபடிகளுக்கும் காரணம் என குற்றம் சாட்டிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, பயணிகள் மற்றும் விமானங்களின் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் விமான சேவைகள் ரத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உரிய இழப்பீடுகளை உடனடியாக வழங்க இண்டிகோ நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் விளக்கமளித்தார். இண்டிகோ நிறுவனம் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை மற்ற விமான நிறுவனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு எச்சரித்துள்ளார். There were multiple stakeholder consultations done, not only with Indigo, we have other players in the industry also, with everyone. Multiple stakeholder consultations regarding the FTL, where we have been very, very strict, saying that there has to be no compromise on safety. Safety is the topmost priority. We care for the crew, we care for the pilots, and we care for the safety of the entire system, we care for the passengers. So from the ministry, we have made it very, very clear to all the airlines that they have to follow the rules. விமான சேவை ரத்து உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்ட விமான பயணிகளுக்கு முன்பதிவு தொகையாக 827 கோடி ரூபாய் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு வாரத்திற்கு மேலாக இண்டிகோ விமான சேவைகள் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. இதற்கான காரணங்களை ஆராய்ந்து குழப்பங்களை தீர்க்கும் முயற்சியில் இண்டிகோ நிறுவனம் ஈடுபட்டு வரும் நிலையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோருக்கு முன்பதிவு தொகையை அந்நிறுவனம் திருப்பி செலுத்தி வருகிறது. லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் வாங் சக் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராவதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வாங் சக்கின் மனைவி கீதாஞ்சலி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த்குமார், NV அஞ்சாரியா முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வாங் சக் காணொலி காட்சி மூலம் ஆஜராக விரும்புவதாக கூறினார். அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷார் மேத்தா, நாடு முழுவதும் உள்ள அனைத்து குற்றவாளிகளுக்கும் காணொலி காட்சி முறையில் ஆஜராக வாய்ப்பளிக்கும் நிலை ஏற்படும் என்பதால் இதனை அனுமதிக்கக்கூடாது என வாதிட்டார். இதையடுத்து வழக்கை வரும் 15ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஹைதராபாத்தில் முக்கிய சாலைகளுக்கு பிரபல தலைவர்கள், தொழிலதிபர்கள் பெயர்கள் வைக்கப்படுவதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் சாலை, ரத்தன் டாடா சாலை, கூகுள் சாலை, மைக்ரோசாப்ட் சாலை, விப்ரோ சந்திப்பு உள்ளிட்ட பெயர்கள் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் புதிய புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு இந்த பெயர்கள் சூட்டப்பட உள்ளன. ட்ரம்ப் பெயர் சூட்டுவது குறித்து அமெரிக்க தூதரகத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் இதுபோன்ற பெயர்களை சூட்டுவது அர்த்தமற்றது என கூறியுள்ள பாஜக, ஹைதராபாத்தின் பெயரை அதன் பழைய பெயரான பாக்யநகர் என மாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளது. சமீபத்தில் மறைந்த தனது கணவர் நடிகர் தர்மேந்திராவுக்கு நடிகை ஹேமமாலினி உருக்கமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமது இதயத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், தம்மை விட்டு பிரிந்து சென்று 2 வாரங்களுக்கு மேலாகிவிட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதயம் நொறுங்கிய நிலையில் மெதுவாக தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப முயல்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.
மீண்டும் மீண்டும் நடைபெறும் கேள்வித்தாள் கசிவுகள், தேர்வு ரத்து மற்றும் நிர்வாக குளறுபடிகளை தவிர்க்க தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகளை உடனடியாக சீரமைக்க கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியான இந்த சிக்கல்களால் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தையும் சிரமத்தையும் சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற குழு CUET மற்றும் நீட் போன்ற முக்கிய தேர்வுகளில் எதிர்கொள்ளும் சவால்களை தவிர்ப்பதற்காக தேசிய தேர்வு முகமையின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு கட்டமைப்பையும் ஆய்வு செய்து மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தெலங்கானாவின் எழுச்சியை தடுக்க முடியாதது என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா ரைசிங் குளோபல் உச்சிமாநாடு 2047 தொடக்கி வைத்து பேசிய அவர், 2047 ஆண்டுக்குள் தெலங்கானாவின் பொருளாதாரத்தை $3 டிரில்லியன் மாற்றுவதே இலக்கு என அறிவித்தார். அந்த இலக்கை அடைய மாநிலத்தை சேவைகள், உற்பத்தி, விவசாயமாக்கிய 3 மண்டலங்களாக பிரித்து பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தவிருப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தானும் ஜனநாயகமும் ஒருபோதும் ஒன்றிணைந்து போகாது என இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய ஜெய்ஷ்வால், ஆப்கானிஸ்தான் மக்கள் மீதான தாக்குதலை கடுமையாக கண்டித்ததோடு ஆப்கானிஸ்தானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு இந்தியா தனது ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார். அதேபோல சீனாவை குறிப்பிட்டு அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அங்கு எந்த தலையீட்டையும் வரவேற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தவறான நம்பிக்கைகளால் இந்தியா இரையாகிவிடக் கூடாது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி அசிம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக தனது முதல் உரையை அசிம் முனீர் நிகழ்த்தினார். அப்போது எவ்விதமான அச்சுறுத்தல்களை இந்தியா மேற்கொண்டாலும் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்றார். பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் தேசம் என்றாலும் அதன் ஒருமைப்பாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் எனவும் அசிம் முனீர் கூறினார். வட இந்தியாவின் ஆன்மீக நகரமான காசியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் திரிசூல வடிவில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது கிரிக்கெட் மைதான வடிவமைப்பில் ஒரு புதுமையான அணுகுமுறையை எடுத்துரைக்கிறது. கிரிக்கெட் மைதானங்களில் இரவில் போட்டிகளை நடத்துவதற்காக அமைக்கப்படும் மின்விளக்கு கம்பங்கள் பொதுவாக நேரான சாதாரணமான தூண்களாகவே இருக்கும். ஆனால் காசியில் அமையவிருக்கும் இந்த மைதானம் அந்நகரின் ஆழமான கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் கிருஷ்ணர் சிலையை திருமணம் செய்து கொண்டுள்ளார். 28 வயதான பிங்கி சர்மா கிருஷ்ணர் சிலையை திருமணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்மையில் கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்றபோது தன் மீது மோதிரம் விழுந்ததாகவும் கிருஷ்ணரால் தமக்கு ஏற்பட்ட காய்ச்சல் குணமானதால் இந்த முடிவை எடுத்ததாகவும் பிங்கி சர்மா விளக்கமளித்துள்ளார். சபரிமலை சன்னதியில் ஆன்லைன் முன்பதிவு மற்றும் ஸ்பாட் புக்கிங் விதிகளை கட்டாயமாக்க தேவசம் போர்டு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். சன்னிதானம் கூடுதல் மாவட்ட கலெக்டர் அருண் எஸ் நாயர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேதியிலேயே கோயிலுக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகளுடன் வருவோர் பாரம்பரிய காட்டு நடைபாதையை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் விசா விதிகள் கடுமையாக்கப்பட்டதால் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற முன்னணி இந்திய IT நிறுவனங்களுக்கான புதிய H-1B விசா அங்கீகாரங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளன. 2025 நிதியாண்டில் முதல் 7 இடங்களில் உள்ள இந்திய IT நிறுவனங்கள் மொத்தம் 4573 புதிய அங்கீகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. இது 2015ஐ விட 70% குறைவாகும். அமெரிக்க அரசு சிறப்பு தொழில்கள் பற்றிய வரையறையை கடுமையாக்கியுள்ளது. மேலும் ஒருமுறை கட்டணமாக $1,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதிய ஊழியர்களை நியமிக்கும் செலவு இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் அதிகமாகியுள்ளது. இக்காரணங்களால் இந்திய IT நிறுவனங்கள் இனி அமெரிக்காவில் உள்ளூர் அளவில் பணியாளர்களை தேடுவதில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன.